கம்பம் அருகே கூடலூர் வனச்சரகத்தில் வனவிலங்கு கணக்கெடுக்கும் போது காட்டு மாடால் தாக்கப்பட்ட வனத்துறையினர் இருவருக்கு தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. தேனி மாவட்டம் கூடலூர் வனச்சரகத்திற்குட்பட்ட கண்ணகி கோவில் மற்றும் மின்னேற்றிப்பாறை வனப்பகுதியில் கூடலூர் வனத்துறையினர் பல்வேறு குழுக்களாக பிரிந்து வனவிலங்குகளை கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் ஒரு குழுவாக வனவர் பூபதி தலைமையில் வனக்காப்பாளர் மாசானம் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர் சுமன் ஆகிய 3 பேர்களும் கண்ணகி கோவில் வனப்பகுதியில் உள்ள வடையாடுகளை கணக்கெடுப்பதற்காக சென்று பணியில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது அந்த பகுதியில் சுற்றித் திரிந்த காட்டுமாடு ஒன்று அவர்களை எதிர்பாராத விதமாக முட்டி தாக்கியதில் வனவர் பூபதி மற்றும் வேட்டை தடுப்பு காவலர் சுமன் ஆகியோர் படுகாயமடைந்தனர். வனக்காப்பாளர் மாசானம் மற்றும் தாக்குதலில் இருந்து தப்பினார். இதையடுத்து மாசானம் காட்டுமாடு முட்டி வனத்துறையினர் இருவர் பலத்த காயமடைந்ததை சக வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து தகவல் அறிந்த வனத்துறையினர் கேரளா வனத்துறையினரின் உதவியோடு கேரள மாநில வனப்பகுதி வழியாக ஜீப் மூலம் கம்பம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு வந்தனர். அங்கு முதலுதவி சிகிச்சை பெற்ற இருவரும் மேல் சிகிச்சைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அங்கு வனத்துறையினர் இருவருக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. வனவிலங்குகளை கணக்கெடுப்பதற்காக சென்ற வனத்துறையினர் இருவரை காட்டுமாடு தாக்கிய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.